Harsha. டாபிக் என்னன்னா கார்பன் கேப்சர் கிரியேட்டிவ் கிளே மெத்தட்ஸ் ஒரு மெயின் கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் கேப்சர்னா என்ன? கார்பன் கேப்சர்னு சொல்றது ஒரு டெக்னாலஜி. அது எங்கன்னா நம்ம அட்மாஸ்பியருக்கு கார்பன் டை ஆக்சைடு டைரக்டா இல்லைன்னா இன்டைரக்டா கொஞ்சம் டெக்னாலஜி கேப்சர் பண்ணோம். இல்லைன்னா ஃபேக்டரிஸ் யாரெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட இருந்து டைரக்டா இல்லை இன்டைரக்டா கேப்சர் பண்ணோம். ஏன் நம்ம கேப்சர் பண்ணோம்னா நம்ம நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணோம். அதே மாதிரி கார்பனை ஃபர்தரா கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் அப்படி ஆகாம தடுக்கிறதுக்கு தான் நம்ம கார்பன் கேப்சர் பண்றோம். இப்போ அதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிசிஎஸ், அதாவது கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ். இது எப்படி கார்பனை கேப்சர் பண்ணுவோம்னா, நம்ம எந்தெல்லாம் ஃபேக்டரிஸ் டைரக்டா கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்ணுதோ அந்த ஃபேக்டரிஸ்ல இருந்து இது கார்பனா கேப்சர் பண்ணும். சிடிஆர்னா என்னன்னா, அது நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து நம்ம பிளான்ட் இன்க்ரீஸ் அப்படி எல்லாம் வச்சு நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து டைரக்டா கேப்சர் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் சிடிஆருக்கு என்னன்னா பாண்ட் சேலஞ்ச். அதே மாதிரி சிசிஎஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ஸ்லீப்னர் கார்பன் டை ஆக்சைடு ஸ்டோரேஜ் பிளான்ட். இப்ப டிஎஸ்சின்னா அது ஒரு மெஷின். இந்த மெஷின் நம்ம ஓப்பனா வைக்கலாம் இல்ல ஃபேக்டரிஸ் நேரம் வைக்கலாம். இந்த மெஷின் என்ன பண்ணுன்னா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருக்கிறத அப்படியே வந்து புல் அவுட் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சு அதை சின்சஸ் பண்ணி அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி அதை கேப்சர் பண்ணலாம். இதுதான் டிஏசி. இந்த டிஏசி நம்ம எங்க வேணாலும் அப்ளிகபிள் பண்ணலாம். இது சிசிஎஸ் சிடிஆரோட ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்து என்னன்னா பிஇசிஎஸ், அதாவது பயோ எனர்ஜி வித் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். நம்ம பிளான்ஸ் வந்து நம்ம பயோமாஸ் எல்லாம் எடுப்போம். அப்படின்னா நம்ம எனர்ஜி பிளான்ஸ்ல இருந்து எடுக்கும் போது அங்க கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடை சில ஃபேக்டரிஸ் வெளியில போக விடாம அப்படியே கேப்சர் பண்ணி வீண்டும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. வீண்டும் அதே பிளான்ட கொஞ்சம் கூட எனர்ஜி பண்றதுக்கு இதே யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இதான் நம்ம பிஎஸ்சி சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன, டிராக்ஸ் பவர் ஸ்டேஷன். அடுத்து என்ன இருக்குன்னா என்ஹான்ஸ் வெதரிங். என்ஹான்ஸ் வெதரிங்னா ஒரு நேச்சுரல் மெத்தட். எங்கன்னா மினரல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கிட்ட அட்டாக் இல்லைன்னா அது கொஞ்சம் அட்டாச் கான்டாக்ட்ல வரும்போது கார்பன் டை ஆக்சைடு இந்த மினரல்ஸ்குள்ள லாக் ஆகும். இதுதான் இந்த நம்ம என்ஹான்ஸ் வெதரிங் சொல்லுவோம். இதுக்கு ஒரு நேச்சுரல் மினரல் என்னன்னா பாசால்ட் ராக்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ராஜெக்ட் ஆயிட்டு சயின்டிஸ்ட் கொண்டு போறது ப்ராஜெக்ட் பெஸ்டா. அடுத்து என்னன்னா அஃபாரஸ்டேஷன் ரீஃபாரஸ்டேஷன். எல்லாத்தை விட கொஞ்சம் கூட நேச்சுரலா இருக்கிறது அஃபாரஸ்டேஷன் ரீஃபாரஸ்டேஷன். ஏன்னா இங்க நம்ம பிளான்ஸ் அதுல நம்ம ட்ரீயை பிளான்ஸ் பண்றோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம பிளான்ஸ் ட்ரீஸ் எல்லாம் போட்டோசிந்தசிஸ்க்காக கார்பன் டை ஆக்சைடு எடுப்பாங்க. அப்ப நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரீஸ் பிளான் பண்றோமோ அப்ப நமக்கு நிறைய கார்பன் டை ஆக்சைடு நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து எடுக்கலாம். இதனால அஃபாரஸ்டேஷன் ரீஃபாரஸ்டேஷன் ஒரு நேச்சுரல் மெத்தட். அடுத்து என்னன்னா சாயில் கார்பன் சிக்வெஸ்ட்ரேஷன். இப்ப நம்ம லேண்ட்ல ஃபார்ம் பண்றோம். இப்ப நம்ம அந்த ஃபார்ம் லேண்டை நம்ம கிளியர் பண்ணாம அப்படியே விடுறோம். அப்படின்னா அந்த ஃபார்ம் லேண்ட்ல சின்ன அமௌண்ட் ஆஃப் கிராப் ரெசிடியூ கூட இருக்கலாம். இந்த கிராப் ரெசிடியூ இருக்கும்போது அந்த கிராப் ரெசிடியூல கார்பன் இருக்கும். அந்த கார்பன் இந்த டீகம்போஸ் ஆகும்போது இப்ப அந்த சாயில கான்டாக்ட் வரும்போது கொஞ்சம் மைக்ரோ ஆர்கானிசம் இல்ல கொஞ்சம் ஆர்கானிசம் அதுக்கு ரியாக்ட் ஆகி அதுல இருக்க கார்பனை சாயில ஸ்டோர் பண்ண வைக்கும். இந்த சாயில் கார்பன் சிக்வெஸ்ட்ரேஷன்ல சாயில் அப்படியே இல்லைன்னா அந்த சாயில கார்பன் பெர்மனண்டா ஸ்டோர் ஆகும். அடுத்து என்னன்னா இப்போ நம்ம டிஏசியும் ஃபாரஸ்டேஷன் பார்த்தோம்னா ஃபாரஸ்டேஷன் நேச்சுரல் வேயா இருக்கும், ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே டிஏசி சொல்லும் போது அது எடுக்கும், ஆனா நிறைய டன்ஸ் எடுக்கும். ஒரு வருஷத்திலே 4,000 to 3,000 டன்ஸ் அதை எடுக்கும். அதே மாதிரி அது கொஞ்சம் அப்ளிகபிள் எல்லா இடத்துல நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு கார்பனா கேப்சர் பண்றோம். அது கேப்சர் பண்ண வர நம்ம என்ன பண்றோம்னு தெரியுதா? இல்ல. அப்ப அதை கேப்சர் பண்ண பிறகு நிறைய ப்ராசஸ் இன்க்ளூட் வரும். அதை ஹீட் பண்ணி இதை ஸ்டோரேஜ் பண்ணி லிக்விஃபைட் ஆக்க அது பிறகுதான் நம்ம அண்டர் கிரவுண்ட் ரிசர்வாய்ஸ்ல பைப் வச்சு இன்ஜெக்ட் பண்ணோம். இப்படிதான் அது இன்ஜெக்டிங் ப்ராசஸ் நடக்கும். அடுத்து என்னன்னா கேஸ் ஸ்டடி இருக்கு. அது என்ன ரிலேஷன்னா கார்பன் கேப்சருக்கும் நெட் ஜீரோக்குள்ள ரிலேஷன். நெட் ஜீரோல நம்ம எப்படி லிங்க் பண்றோம்னா கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எமிஷன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ரிமூவல் அவுட். அப்படின்னா நம்ம ஜீரோ வரும். இப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் எமிஷன் கார்பன் ஒரு ஃபேக்டரி எமிட் பண்ணுதோ அதே அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து டைரக்டா எடுக்கணும் இல்ல இன்டைரக்டா எடுக்கணும். எந்த மெத்தட்ஸ் வேணா யூஸ் பண்ணலாம். ஏன் நம்ம கார்பன் எடுக்கணும்னா இதுதான் நம்மளோட மோஸ்ட் கான்ட்ரிபியூட்டட் ஜிஹெச்டி எமிஷன் கேஸ். அதே மாதிரி இதுதான் ஹியூமன் கான்ட்ரிபியூட்டட் கேஸும் இது மட்டும் தான். இதனால நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கு. அதனால நம்ம கார்பன் டை ஆக்சைடு நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்தே ஆகணும். அடுத்து என்னன்னா கொஞ்சம் பாலிசிக்ஸ் எக்ஸெட்ரா என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிஓபி 26ல நம்ம நெட் ஜீரோ 2070 நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னா என்ஏபிசிசி. என்ஏபிசிசில ஒரு 8 பிளான்ஸ் ஒன்று சோலார் மிஷன், வாட்டர் மிஷன், ஜல் ஜீவன் அப்படி உள்ள மிஷன்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி கிரீன் இந்தியா மிஷன் வரும், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் வரும். அடுத்து எக்கோசிஸ்டம் ஆஃப் ஹிமாலயன் எக்கோசிஸ்டம், சஸ்டைனபிலிட்டி ஆஃப் அவர் நாலேஜ் ஆன் இந்த மிஷன் மாதிரி 8 மிஷன்ஸ் வரும். இந்த மிஷன்ஸ் என்னன்னா ப்ரமோட் பண்றது, நம்ம சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை ப்ரமோட் பண்ணோம், சோலாரை ப்ரமோட் பண்ணோம், வாட்டரை ப்ரமோட் பண்ணோம், அப்படி ரினியூவபிள் எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணோம். ஏன்னா நம்ம கிரீன் மிஷனா இருக்கணும், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றணும்.
அடுத்து என்னன்னா NDCCs, அதாவது நேஷனல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். இதுல நம்ம இந்தியா என்ன பண்ணுதுன்னா, அது நம்மளோட நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஏன்னா ஃபாசில் ஃபியூல் இருந்து மாறி நான் ஃபாசில் ஃபியூல் இன்க்ரீஸ் பண்ண போகுது. அதே மாதிரி ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்ல வர இன்டென்சிட்டியா குறைக்க போகுது. அதுதான் NDCs வருது. அடுத்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்னன்னா, நம்ம இது ஒரு குளோபல் அக்ரிமெண்ட் மாதிரி 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள நம்ம வார்மிங்கை கொண்டு வரணும். மோஸ்டா 1.5 டிகிரி செல்சியஸ் to 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள குளோபலா வார்மிங்கை கொண்டு வரணும்னு பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அடுத்து என்னன்னா IPCC. இந்த IPCC எப்படி வரும்னா, அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது அந்த NAPCC மாதிரி எல்லா இடத்துலயும் ப்ரொமோட் பண்ணும். இது CCS இருக்கு, CDR இருக்கு. நம்ம கார்பனை எப்படியாவது கேப்சர் பண்ணி ஆகணும், அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு காட்டி கொடுக்கு. இதுதான் இது. இப்ப நம்ம இந்தியால நம்ம 5 எப்படி வச்சிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நெட் ஜீரோ 2070 கொண்டு வரணும். அடுத்து நம்ம 1 ton ஆஃப் நிறைய பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்றது நம்ம தடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட லைஃப் டைம்ல 50% நம்ம ரினியூவபிள்ல தான் கொண்டு வரணும். அப்படியே 5 ஸ்கீம்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளோட இந்தியாவோட ஸ்கீம்ஸ். இதுல மோஸ்டா கார்பன் எமிட் பண்ற 3 கண்ட்ரிஸ் என்னன்னா, நம்மளோட இந்தியா இருக்கு, UN அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், அதே மாதிரிதான் இந்த சைனாவும் இருக்கு. இவங்க 3 பேர் தான் டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ். இதுல நம்ம இந்தியா என்னன்னா நெட் ஜீரோ 2070 பண்ணிருக்கோம். ஒரு கண்ட்ரி, அதாவது UN என்னன்னா 2060 2050 பண்ணிருக்காங்க. சைனா 2026 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹர்ஷா, கார்பன் கேப்சர் முக்கியமா? அது கார்பன் கேப்சர் முக்கியம். என்ன, இப்ப நம்ம கார்பன் கேப்சர் பண்ணலாம், அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். லெவல் இன்க்ரீஸ் ஆனா நிறைய கான்சிக்வன்ஸ் இருக்கு. இந்த குளோபல் வார்மிங், மெல்டிங் ஆஃப் போலர் ஐஸ் கேப்ஸ், இப்பவே நம்ம நிறைய கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இனி நம்ம விட்டா நல்ல கான்சிக்வன்ஸ் வரும். இப்பவே நம்மளோட பிரசன்ட் கார்பன் டை ஆக்சைடு லெவல் 429 பார்ட்ஸ் பெர் மில்லியன். அது 10 வருஷம் முன்னாடி இப்ப வரைக்கும் 20 to 29 பார்ட்ஸ் பெர் மில்லியன் கூட இருக்கு. நம்ம ஏன் கார்பன் கேப்சரை தடுக்கணும்னு சொல்லு. கார்பன் கேப்சர் நம்ம தடுக்க முடியாது, அப்படி தடுக்க கூடாது. நம்ம கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகுறதான் தடுக்கணும். கார்பன் கேப்சர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணதான் வாங்கணும். இதுல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாவது? இந்த கார்பன் கேப்சர் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுல நேச்சுரல் மெத்தட்ஸ் மட்டும் தான் காஸ்ட் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா நம்ம கொஞ்சம் பண்ணோம். இப்ப அட்வான்ஸா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படி இல்லை. ஆனா ஆக்சுவலி கண்ட்ரீஸ்ல நீ யுனைடெட் நேஷன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இல்லாது மாத்தி சொல்லிட்டேன். டிஎஸ்சியோட டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லுவியா? டிஎஸ்சி டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப அதுல நம்ம நிறைய காஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி அஃபாரஸ்டேஷன், ரீஃபாரஸ்டேஷன் அவ்வளவு காஸ்ட் வேண்டாம். இப்ப டிஎஸ்சி என்னன்னா நல்ல காஸ்ட் நம்ம கொடுக்கணும். ஆனா இது கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் தான். இப்போ நம்ம அந்த கார்பன் இது சாயில் கடியில இன்ஜெக்ட் பண்றோம்ல, அதுல ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமா? இன்ஜெக்ட் பண்ற டிஸ்அட்வான்டேஜ் இல்ல, நம்ம கேர்ஃபுல்லா இன்ஜெக்ட் பண்ணணும். இப்ப அந்த சாயில ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி கான்சிக்வன்ஸ் இல்ல ரியாக்ஷன் நடந்ததுன்னா அந்த கார்பன், நம்ம ஸ்டோர் பண்ண கார்பன் என்ன ரியாக்ட் ஆகும். அப்ப நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் வரும். ஏன்னா அது எக்ஸ்போஸ் ஆகும்போது அட்மாஸ்பியர்ல மீண்டும் கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அல்ல வேற அட்வான்டேஜ் இல்ல, நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது கரெக்டா டிஸ்போஸ் பண்ணாத. என்னோட டாபிக் என்னன்னா, precision agriculture's prudent play using technology to optimize resource use in farming. அப்படின்னா precision agricultureனா என்னன்னா, நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபார்மிங்ல நார்மலா ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இப்போ வாட்டர் வேஸ்டேஜ், அப்புறமா ஃபர்டிலைசர் வேஸ்டேஜ், மோனோகிராப்பிங், இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸை நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்றதுதான் precision agriculture. இப்போ இந்த precision agriculture நம்ம என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் தடுக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் வேஸ்டேஜ். இப்போ நார்மலா நம்மள்ட்ட இருக்க வாட்டர்ல, ஃப்ரெஷ் வாட்டர்ல அபவுட் 70% அக்ரிகல்ச்சருக்கு தான் யூஸ் பண்றோம். அப்புறமா என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இப்போ ஃபர்டிலைசர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ NPK ஃபர்டிலைசர் நம்ம போடுறோம்னா, NPK ஃபர்டிலைசர்ல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்கு. நம்ம தண்ணி ஊத்தும் போது நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நைட்ரஸ் ஆக்சைடா மாறிடும். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட குளோபல் வார்மிங்க்கு 300 டைம்ஸ் மோரா கான்ட்ரிபியூட் பண்ணுது. இல்லாம இது வேற ஏதாவது ஒரு வாட்டர் பாடிஸ்க்குள்ள, ஒரு ஓஷியன், சீஸ், இல்லாம ரிவர்ஸ், லேக்ஸ் அதுக்குள்ள போயிடுச்சுன்னா அது யூட்ரோபிகேஷன் காஸ் பண்ணும். அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, மோனோகிராப்பிங். நம்ம ஒரே பிளான நம்ம திருப்பி திருப்பி போட்டுட்டே இருந்தோம்னா சாயிலுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்காது, இருக்கிற நியூட்ரியன்ஸுமே டிப்ளீட் ஆயிரும். சோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்றோம். சோ precision agricultureல என்னன்னா, நம்ம ஒரு இன்புட், அந்த இன்புட் தண்ணியாவும் இருக்கலாம், இல்லாட்டி ஃபர்டிலைசராவும் இருக்கலாம். அதை நம்ம கரெக்டான டைம்ல, கரெக்டான அமௌண்ட்ல, நம்ம கரெக்டான பிளேஸ்ல நம்ம கொடுக்கணும்.
ஸோ இந்த ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்ல என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபீல்ட்ல வந்து கரெக்டான பிளேஸை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறமா ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்போ ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா அது வந்து ஒரு டிஜிட்டல் மேப்பை வந்து கிரியேட் பண்ணும். இதுக்கு வந்து இப்போ ட்ரோன்ஸ் இருக்கு, சென்சார்ஸ் இருக்கு, இதுகிட்ட இருந்தெல்லாம் அது வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து அது வந்து ஒரு டிஜிட்டல் மேப்பை வந்து கிரியேட் பண்ணும். அப்புறமா சாயில் சென்சார்ஸ். சாயில் சென்சார்ஸ் வந்து சாயில்ல இருந்துட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளவு நியூட்ரியன்ஸ், எது கம்மியா இருக்குது, எது கரெக்டா இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன். அப்புறமா மாய்ஸ்சர் லெவல் வந்து அது சொல்லும். அப்புறமா பிஹெச் லெவல், இதெல்லாமே ஒரு சாயில் சென்சார்ஸ் சொல்லும். அப்புறமா நம்ம ஒரு ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர்ல வந்து ஒரு வெதர் ஸ்டேஷனை வந்து ஃபீல்டுக்கு சைட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து என்னன்னா சின்ன சின்ன மிஷின்ஸ் லைக் அனிமோமீட்டர், விண்ட் வெயின், ஸோ ஹைக்ரோமீட்டர், இந்த மாதிரி நார்மலா தேவையானது, ஃபண்டமெண்டலா தேவையானது மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு வெதர் ஸ்டேஷனை வந்து ஃபீல்டுக்கு சைட்ல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அப்புறமா வேரியபிள் ரேட் டெக்னாலஜி, விஆர்டி. அப்படின்னா சாயில் சென்சார்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டரோ ஃபர்டிலைசரோ எந்தெந்த இடத்துக்கு எவ்வளவு தேவையோ நம்ம அதை கொடுக்கறது தான் விஆர்டி. ட்ரோன்ஸ் வந்து ஃபீல்டுக்கு மேல பறந்துட்டு இருக்கும். அது வந்து நம்ம ஏதாவது கிராப் ஸ்ட்ரெஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா இப்போ ஒரு ட்ரோன்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கேமராஸ் வைக்கலாம். ஒன்னு வந்து மல்டி ஸ்பெக்ட்ரல் கேமராஸ், இன்னொன்னு தெர்மல் கேமராஸ். ஸோ மல்டி ஸ்பெக்ட்ரல் கேமராஸ் என்ன பண்ணோம்னா இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து அது வந்து அனுப்பும் பிளான்ட்ஸுக்கு. ஸோ அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து ஒழுங்கா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து ஒழுங்கா ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா, ஏன்னா ஒழுங்கா ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா அந்த பிளான்ட்க்கு வந்து ஒழுங்கா ப்ரொடியூஸ் பண்ண முடியல, ஒழுங்கா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு கிராப் ஸ்ட்ரெஸ்ல இருக்குது, ஏதோ ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லாம தெர்மல் கேமராஸ் யூஸ் பண்ணினா தெர்மல் கேமராஸ் வந்து டெம்பரேச்சரை வந்து பார்க்கும். ஸோ வந்து ஒரு பிளான்ட்ல வந்து அந்த லீஃப் வந்து கொஞ்சம் வார்மா இருந்ததுன்னா டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து ஒழுங்கா நடக்கல, அப்பவும் அந்த பிளான்ட் வந்து ஏதோ ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்புறமா டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த நான் சொன்ன இவ்வளவு நேரம் சொன்ன எல்லாத்தையுமே ஐஓடி வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். அப்போ இந்த டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ஃபீல்ட்ல ஒரு இடத்துல வந்து நைட்ரஜன் அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு. அப்போ ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி அது எந்த இடம்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்புறமா இது வந்து நம்ம என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணுங்கிறத டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் வந்து சொல்லும். அப்புறமா ஈல்டு மானிட்டர்ஸ்னா ஒரு சின்னதா ஒரு ஈல்டு மானிட்டரை நம்ம வந்து ஹார்வெஸ்டர்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அப்போ நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது ஹை ஈல்ட் ஜோன்ஸ், லோ ஈல்ட் ஜோன்ஸ் நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஹைட்ரோபோனிக்ஸ்ல வந்து என்னன்னா நம்ம வந்து நியூட்ரியன்ட் ரிச் வாட்டர் சொல்யூஷன்ல நம்ம வந்து அந்த பிளான்ட்டை வந்து நம்ம போட்டு வச்சிருப்போம். ஏரோபோனிக்ஸ்ல என்னன்னா பிளான்ட் வந்து ஒரு இதுல தொங்க விட்டுருப்பாங்க, நம்ம அதுக்கு வந்து நியூட்ரியன்ட் ரிச் மிஸ்ட வந்து நம்ம வந்து அதோட ரூட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுப்போம். ஆட்டோனோமஸ் ரோபோட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால வீடி சைட்ஸோட யூசேஜை நம்மளால கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சீடை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால வீடி சைட்ஸோட யூசேஜை நம்மளால கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சீடை வந்து கரெக்டான டெப்த்ல கரெக்டா ஸ்பேஸ் விட்டு பண்றதுக்கு நம்ம ரோபோட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா சன்லைட் வந்து எல்லா பிளான்ட்ஸ்க்கும் ஒரே அளவு கிடைக்கும், எல்லா பிளான்ட்ஸ்க்கும் வாட்டர் வந்து கரெக்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக. அப்புறமா ஸ்மார்ட் கிரீன் ஹவுஸ்ல என்னன்னா நம்மளுக்கு எல்லா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், விண்ட், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு கிரீன் ஹவுஸ்ல. அப்புறமா நம்ம வந்து ஆர்டிபிஷியல் லைட்டிங்கும் கொடுக்கலாம். இப்போ நைட் நேரம் இல்லாம சன்லைட் கம்மியா இருக்கும்ல மழை நேரத்துல எல்லாம், அந்த நேரத்துல நம்மளால இது மூலமா நம்மளால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்னெல்லாம்னா அந்த ஒரு வில்லேஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அந்த வில்லேஜ்ல வந்து இன்டர்நெட் இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், ஃபார்மர்ஸ்க்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். அப்புறமா இது வந்து நல்ல காஸ்ட்லியும் கூட. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம கம்யூனிட்டி பேஸ்ட் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். கம்யூனிட்டி பேஸ்ட் மாடல்ஸ்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து சேர்ந்து காசை போட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் மாடலா நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். இல்லாம கவர்மெண்ட் சப்போர்ட்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸை கம்மி பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் வேர் ஹவுசஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இல்லாம என்னன்னா அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அப்புறமா எல்லாருக்கும் நம்ம அவேர்னஸ் வந்து கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இது வந்து மோஸ்ட்லி டெவலப்டான கண்ட்ரிஸ், யூஎஸ்ஏ, சைனா அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க.
நம்ம இந்தியால வந்து மோஸ்ட்லி ஸ்டேட்ஸ்னா தமிழ்நாடு, அப்புறமா பஞ்சாப், ஹரியானா இந்த ஸ்டேட்ஸ். உன் டாபிக்ல முக்கியமான பாயிண்ட்ஸ்னா என்னதுல? என் டாபிக்ல முக்கியமான பாயிண்ட்ஸ்னா நம்ம முக்கியமா யூஸ் பண்ண வேண்டிய டெக்னாலஜிஸ்னா நம்ம வேணா ஒரு கிரீன் ஹவுஸ் நம்மளால ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுல நம்ம எல்லா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு கிரீன் ஹவுஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நீ வந்து கொஞ்சம் டெக்னாலஜிஸ் சொன்னல, இதை விட வேற ஏதாவது டெக்னாலஜிஸ் எனக்கு தெரியுமா? இதை விட வேற ஏதாவது டெக்னாலஜிஸ்னா நம்ம வந்து பயோடெக்னாலஜியை நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நானோ டெக்னாலஜில ஒரு சின்ன ரோபோட் வந்து போய் ஒரு பிளான்ட்டுக்கு ஃபர்டிலைசர் கொடுக்குற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லாமனா ஒரு பிளான்ட் வந்து ஃபங்கஸ் அதெல்லாம் பிடிக்காத மாதிரி நம்ம வந்து அதோட ஜெனட்டிக்கல் ட்ரேட்ஸை நம்ம மாடிஃபை பண்ணி லைக் பிடி காட்டன் எல்லாருக்கும் தெரியும்ல, பேசிலஸ் துரிஞ்சன்சிஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சரோட ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? அது டிஸ்அட்வான்டேஜஸ்னா அது வந்து சில இடத்துக்கு வந்து இன்டர்நெட் இருக்காது. இப்போ சில ஸ்மால் வில்லேஜஸ்ல எல்லாம் இன்டர்நெட், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் நம்மளுக்கு நிறைய காசு தேவைப்படும் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஸோ அதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ் சிஸ்டம்ல வந்து நம்ம இது வாட்டர் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் யூஸ் பண்ணி அதில் நியூட்ரியன்ட் இன்கேஸ் இந்த வாட்டர்ல ஏதாவது கண்டாமினேட்டட் இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட்டுக்கு ஏதாவது ஆகுமா? ஆமா, நம்ம வந்து வாட்டர் நம்ம வந்து உடனடியா ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஹைட்ரோபோனிக் இடம் வச்சிருக்காங்கன்னா சோ அதுல வந்து நிறைய மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கணும். அந்த வாட்டருக்கு நம்ம வந்து வாட்டருக்கு தேவையான அளவு நியூட்ரியன்ஸும் கொடுக்கணும். ஸோ அதெல்லாமே நம்ம ஒழுங்கா மானிட்டர் பண்ணணும் ஒரு ஹைட்ரோபோனிக் சிஸ்டம்ல. இதுல கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல வந்து டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா நம்ம வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி பட்டது இல்லாம கவர்மெண்ட் சப்போர்ட்டுக்கு நம்ம மொபைல் ஆப்ஸ், இப்போ ISR இது பண்ண புவன் மொபைல் ஆப்ஸ் அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த கவர்மெண்ட் அவேர்னஸ், அவங்க நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. அப்படி இருந்துமே நிறைய இடங்கள்ல வந்து ஃபார்மர்ஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பத்தி தெரியறது இல்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதை ஓவர் கம் அதுக்கு நம்ம எங்கெல்லாம் ஃபார்மர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் மெயின் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு காசு இருக்காது. ஸோ அதுக்கு இவங்க கம்யூனிட்டி பேஸ்ட் மாடல்ஸ் இவங்க ட்ரை பண்ணலாம். அப்படின்னா குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் சேர்ந்து அவங்க பண்ணலாம். இல்லாம டெக்னிக்கல் நாலேஜா கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஒழுங்கா போய் டெக்னிக்கல் நாலேஜ் ஒவ்வொன்றத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்து கொடுக்கணும். நம்ம இந்த அக்ரிகல்ச்சர்ல ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்றோம்ல, ஸோ இதுல வந்து ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? ட்ரோன்ஸ் யூஸ் பண்றதுனால இப்போ ட்ரோன்ஸ் எல்லாமே நம்ம டெக்னாலஜி பத்தி டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னா அது சப்போஸ் ஒழுங்கா இன்ஃபர்மேஷன் கிடைக்காமலும் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம எப்பவுமே நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். நீ இப்போ அவேர்னஸ் சொன்னல, எந்த மாதிரி அவேர்னஸ்? இந்த மாதிரி அவேர்னஸ்னா நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்புறமா இதை வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் சொன்னேன்ல, ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். இப்போ வந்து ஒரு கிராப் மினிமமா ஒரு 2 month எடுக்கும் அது க்ரோ பண்ணக்கு. இப்போ வந்து நீங்க ஃபார்மர்ஸ் வந்து குரூப்பை வந்து அவங்க மணி போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் தேவைப்படும். அந்த ட்ரோன்ஸ் அப்போ வந்து சென்சார்ஸ்க்கு எல்லாம் ஒரு இடத்துல இருந்து அவங்க சென்ஸ் பண்றதுனால அங்க போய் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். அதுக்கு பேட்டரிஸ் தேவைப்படும். அதுக்கு அந்த ஃபினான்ஷியலுக்கு அவங்க எப்படி இது பண்ணலாம்? அதுக்கு இப்ப எல்லா ஃபினான்ஷியலுக்குமே they can opt for கம்யூனிட்டி பேஸ்ட் மாடல்ஸ். எல்லாருமே சேர்ந்து காசு போடலாம். இல்லைன்னா ஸ்மார்ட் கிரிட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை நம்ம சேவ் பண்ணலாம். அப்படின்னா ஸோ அதுல வந்து ஸ்மார்ட் மீட்டரிங் இருக்கு. ஸ்மார்ட் கிரிட்ஸ்ல வந்து ஸ்மார்ட் மீட்டரிங் இருக்கனால நம்மளுக்கு எவ்வளவு காஸ்ட் யூஸ் பண்றோம்னு கூட அதனால வந்து சொல்ல முடியும். இப்ப விஆர்டின்னு மென்ஷன் பண்ணல, இப்ப அதுல வந்து ஆக்குரேட்டா எல்லாமே காட்டுமா, இல்ல ஏதோ இப்ப எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ்ல ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு? இப்போ விஆர்டி வந்து அக்குரேட்டா எதுவுமே காட்டாது. ஒரு சாயில் சென்சார்ஸ் மெஷர் பண்ணி அனுப்புறது தான் விஆர்டி, வேரியபிள் ரேட் டெக்னாலஜிக்கு இன்ஃபர்மேஷனா வரும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வேரியபிள் ரேட் டெக்னாலஜி என்ன பண்ணோம்னா, ஸோ இதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலமா எல்லாமே கனெக்டடா தான் இருக்கு. ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலமா இது வந்து சொல்லும். ஸோ இந்த ஃபர்டிலைசர் நீங்க இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம இந்த விஆர்டி வந்து அப்ளை பண்ணணும். என் பேரு SS நெஷ்லின் பிளஸ்யா. நான் இன்னைக்கு பயோடெக்னாலஜி ஸ்ப்ரைட் போல்பே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட், பயோடெக்னாலஜினா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது என்விரான்மெண்ட்டை ஹார்ம் பண்ணாம லிவிங் ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி லைக் பாக்டீரியா, ஃபங்கை, ஈஸ்டை யூஸ் பண்ணி வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸை மேக் பண்றது.
அப்போ பயோடெக்னாலஜில நிறைய கீ டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங், டிஷ்யூ கல்ச்சர், பிசிஆர் அதாவது ப்ரீ மாலிகுலர் செயின் ரியாக்ஷன், அப்புறம் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் ஒரு கீ டெக்னிக்கா யூஸ் பண்றாங்க. அதோட பயோடெக்னாலஜியோட கீ அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா பயோரெம்டியேஷன், ஃபைட்டோரெம்டியேஷன், பயோசென்சார்ஸ், பயோலீச்சிங். ஃபர்ஸ்ட் பயோரெம்டியேஷன்னா அவங்க வந்து மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி பொல்யூஷன்ஸை கிளீன் பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு பேஸ்லெஸ் அந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த சாயிலோட டாக்ஸின்ஸை வந்து அது உரியும். பொதுவாக இந்த பயோரெம்டியேஷன் அண்ட் ஃபைட்டோரெம்டியேஷன்ல அவங்க வந்து பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி பொல்யூஷனை கிளீன் பண்ணுவாங்க. இந்த பயோரெம்டியேஷன்ல மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி பொல்யூஷனை கிளீன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு பாக்டீரியாவுமே அந்த ஆயில் ஸ்பில் டாக்ஸின்ஸ்ல தான் ஃபீட் ஆகும். அதுக்கடுத்து இதுல வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்கு. பிளஸ்னா இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதோட இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட், பிளஸ் இது வந்து என்னன்னா ஸ்லோ ப்ராசஸ், அதாவது ரினியூவபிள் சோர்ஸை தான் இது வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கும். அடுத்த பயோசென்சார்ஸ்னா கலர்ஸை யூஸ் பண்ணி இதுல இப்போ ஒரு பிளேஸ்ல டாக்ஸிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அது டிடெக்ட் பண்ணும். அடுத்து பயோலஜிங் இது வந்து ஒரு டெக்னிக் யூஸ் டு செப்பரேட் அந்த மெட்டல்ஸை ஓர்ல இருந்து செப்பரேட் பண்ணக்கு இந்த மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இதோட இம்பாக்ட் என்னன்னா இது காஸ்ட் எஃபிஷியன்ட், அதோட எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை மாசுபடுத்தாம நம்ம இந்த என்விரான்மெண்ட்ல உள்ள பல உயிர்களை காப்பாத்துது. இதோட ஃபியூச்சர் அட்வான்ஸ்னா சினெட்டிக் பயாலஜி வந்து இதுல அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஏஐ யூஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது எப்படி அது வந்து ஒரு ஏரியால பொல்யூஷன் காஸ் ஆச்சு, எதனால அப்படின்னு சொல்ல டீடைல்ஸ் அது வந்து கொடுக்கும். பயோடெக்னாலஜிஸ்ல யூஸ் பண்ற சில ஆர்கானிசம்ஸோட பேர் சொல்லலாம். பாக்டீரியால பேஸ்லெஸ் வந்து நம்ம ஆயில் ஸ்பில்ஸ் டாக்ஸின்ஸ் எல்லாம் உரியிறோம். அதுக்கப்புறம் ஃபங்கேல பார்த்தா பென்சிலியம், அது வந்து நம்ம இம்பியூரிட்டிஸ் அதெல்லாம் பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் உரியும். அதுக்கப்புறம் சன்ஃபிளவர், அதாவது ஃபைட்டோரெம்டியேஷன்ல சன்ஃபிளவர்ஸ், அது என்னன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட்ல உள்ள இந்த பொல்யூட்டன்ஸை அது வந்து உறிஞ்சிரும். அடுத்து ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்களா, அதனால இந்த டெக்னாலஜிக்கு எப்படி எஃபெக்டிவா வந்துச்சு? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னா நொயல் ரிவர், அந்த நொயல் ரிவர்ல என்னன்னா இந்த டையிங் ஃபேக்டரிஸ்னால ஃபுல்லா அந்த ரிவர்ஸ் வந்து பொல்யூட் ஆச்சு. அப்போ என்னன்னா இப்படிப்பட்ட பிளான்ட்ஸ், சன்ஃபிளவர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பொல்யூஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாமிரபரணி ரிவர் திருநெல்வேலி, அதுல இப்படி பொல்யூஷனா இருந்த அந்த ரிவரை வந்து இப்படி பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபைட்டோரெம்டியேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீ எங்களுக்கு இந்த மைக்ரோப்ஸ், அதாவது பாக்டீரியா, ஈஸ்ட் இதெல்லாம் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணோம், அப்புறம் இந்த மைக்ரோப்ஸை வச்சு நமக்கு புதிய நியூ ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லி தந்தேன். நான் வந்துட்டுனா அக்ஷய் ஜெகனி. Environmental monitoring key using sensors and data analysis to track the environmental changes. Environmental monitoring வந்துட்டுனா நமக்கு வந்துனா டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் இது வந்துட்டுனா ஒரு சிஸ்டமேட்டிக் டேட்டா கலெக்ஷன். அப்புறமாட்டு சென்சார்ஸ் வந்துட்டுனா நமக்கு ரியல் டைம் டேட்டாவை டிடெக்ட் பண்ணும். அந்த டேட்டா அனாலிசிஸ் மூலமா ஒரு மீனிங்ஃபுல் டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டுனா இது நம்ம சேஞ்ச் பண்றது மூலமா நமக்கு ஏர்லி வார்னிங் டிடெக்ஷனும் கிடைக்கும். ஏதாவது டிசாஸ்டர் வரப்போகுது, நம்ம அது மூலமா ஏதாவது டிசாஸ்டர் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே அதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம் நம்ம. அப்புறமாட்டு இது வந்துட்டுன்னா நமக்கு கரெக்டான டேட்டாவை கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா டேட்டா அனாலிசிஸ் மூலமா நம்ம வந்துட்டுன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டுன்னா இது வந்துட்டு நம்மள என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்துட்டுனா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்ம நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. சாயில் சென்சார்ஸ், வாட்டர் சென்சார்ஸ், ஏர் குவாலிட்டி சென்சார்ஸ், அப்படி நிறைய சென்சார்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டுனா என்விரான்மெண்டல் மானிட்டரிங் டேட்டா அனாலிசிஸ்க்கு என்ன ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறது. டேட்டா அனாலிசிஸ் வந்துட்டுனா நமக்கு 2 வருஷத்தோட டிஃபரன்ஸை காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வருஷமும் லாஸ்ட் இயர் என்ன டிஃபரன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத காட்டுது. நம்ம இப்போ டிஃபரன்ஸ் கூடி இருந்ததுன்னா நம்ம திங்க் பண்ணணும், நம்ம வந்துட்டுனா ரொம்ப என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்லாம் திங்க் பண்ணலாம். இப்போ வந்துட்டுனா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னன்னா இப்போ டெம்பரேச்சர் ரைஸ்னா
2022ல வந்துட்டுனா அது வந்துட்டுனா 1.15 டிகிரி செல்சியஸா இருந்தது. அதே 2023ல அது வந்துட்டுனா 1.54 டிகிரி செல்சியஸா மாறி இருந்தது. அப்புறமாட்டு டிஃபாரஸ்டேஷன்ல 2022ல அது வந்துட்டுனா 6.66 மில்லியன் ஹெக்டேர் ஏக்கர்ஸா இருந்தது. ஆனா அதே 2023ல 6.37 மில்லியன் ஹெக்டேர் ஏக்கர்ஸா மாறி இருக்கு. இது வந்துட்டுனா குறைஞ்சிருக்கு. அப்புறமாட்டு சீ லெவல் ரைஸ் இது 2022ல வந்துட்டுனா 0.11 இன்ச்சஸா இருந்தது. அதே 2023ல 3.99 இன்ச்சஸா மாறி இருந்தது. அப்புறம் பொல்யூஷன் ரேங்கிங் ஆஃப் இந்தியா ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டுனா 2022ல இந்தியா வந்துட்டுனா 8th பிளேஸ்ல தான் இருந்தாங்க. பட் 2023ல இந்தியா 3rd பிளேஸ்க்கு வந்துட்டாங்க, மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் லிஸ்ட்ல. ஸோ இதுல வந்துட்டுனா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும், லாஸ்ட் 2023ல இந்தியா 3rd பிளேஸ்க்கு வந்துட்டாங்க, மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் லிஸ்ட்ல. ஸோ இதுல வந்துட்டுனா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், இதுல வந்துட்டுனா பொல்யூஷன் ரேங்கிங்ல இந்தியா எவ்வளவு பொல்யூட்டட் கண்ட்ரியா இருக்காங்க அப்படின்னு. இது வந்துட்டுனா நமக்கு எந்த கண்ட்ரி நமக்கு எவ்வளவு பொல்யூஷன் நடக்குது அப்படிங்கிறத என்விரான்மெண்டல் கண்டிஷனை தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்தியாவோட அஃபிஷியல் ரேட்டிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா நம்ம வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூஸ் பண்ணலாம், இப்போ நான் லிஸ்ட் பண்ண தவிர வேற என்ன நம்ம ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் வந்து எதிர்காலத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம வந்துட்டுனா இதெல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம இன்னமும் இதை வந்துட்டுனா புதுசா கொண்டு வர ட்ரை பண்ணலாம். நான் வந்து கொஸ்டின் கேட்கல, ஒரு சஜஷன் மட்டும் சொல்றேன். அந்த டேட்டா அனாலிசிஸ பத்தி சொல்லும்போது இந்தியா மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி, அது பொல்யூட்டட் கண்ட்ரி தானே? பொல்யூட்டட் கண்ட்ரி அத நீ பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு சொன்ன, அப்போ வந்து இன்ஃபர்மேஷன் தப்பா ஆயிடும். பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஓகே, நீ வந்து எங்களுக்கு என்விரான்மெண்டல் மானிட்டரிங் பத்தி சொன்ன, வேற எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் ரைஸ், வேற இந்தியாவோட அந்த பொல்யூட்டட் இதெல்லாம் பத்தி நீ எங்களுக்கு வந்து சொல்லி தந்த. நான் எம்கேஎஸ் ஸ்ரீதர்ஷினி. என்னுடைய டாபிக் வந்து ஏஐ as its attendee, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் இட்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஏஐ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய ஒரு பிரான்ச். இது வந்து ஹியூமன்ஸ் பண்ற ஆக்டிவிட்டியையும் பண்ண முடியாததையும் ஏஐயால பண்ண முடியும். சயின்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஏஐயோடைய சயின்ஸ் என்னலாம்னா மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்ல வந்து ஏஐ வந்து ஒரு டேட்டாலேருந்து லேர்ன் பண்ணி நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் அதை ஆன்சர் பண்ணும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து ஏஐ ஹியூமன்ஸோடைய லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். டேட்டா அனாலிசிக்ஸ் அண்ட் ப்ரெடிக்டிவ் மாடலிங். இதில் ஏஐ வந்து பாஸ்டில் உள்ள டேட்டாவையும் ப்ரெசண்டில் உள்ள டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி நமக்கு கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் தரும். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இதில் வந்து ஏஐ ரோபோட்ஸ் மிஷின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டாஸ்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் ஏஐ. இது வந்து ஹியூமன்ஸோடைய நீடை வந்து ரெடியூஸ் பண்ணும். கன்சர்வேஷன்னா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி எக்கோசிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கறது. ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஃபாரஸ்ட், வாட்டர், சாயில் சஸ்டைனபிலிட்டி இப்படிப்பட்ட நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுங்கிறது தான் இதில் இருக்கு. ஏஐ இன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். இதில் வந்து ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் லைக் கேமரா, சென்சார் இதெல்லாம் யூஸ் பண்ணி அனிமல்ஸை டிடெக்ட் பண்ணி எப்படி இல்லீகல் ஹண்டிங் எல்லாம் நடக்குதுல்ல இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளால தடுக்க முடியும். பாப்புலேஷன் மானிட்டரிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். இதில் வந்து ஏஐ டெக்னாலஜிஸ் லைக் ஜிபிஎஸ் ட்ராக்டர், சென்சார்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அனிமல்ஸை மானிட்டர் பண்ணி அதோடைய மூமெண்ட்ஸ் பற்றி நம்மளால படிக்க முடியும். சஸ்டைனபிலிட்டி. இதில் வந்து ஏஐ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளால வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க முடியுங்கிறது தான் சஸ்டைனபிலிட்டி. இதில் வந்து என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னா இப்போ ஹியூமன்ஸ் வந்து காடை அழிக்கிறாங்க, வாட்டர்லாம் பொல்யூட் பண்ணுறாங்க. நம்ம இதெல்லாம் வந்து ஏஐ டெக்னாலஜிஸை வச்சு நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணணும்.
அப்புறம் ரிசர்ச் அண்ட் அடாப்டேஷன். இதில் வந்து ஏஐ டெக்னாலஜிஸ் நம்ம கிரியேட் பண்ணி எப்படி வந்து என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்லாம் நடக்குதுல்ல, இதை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஏஐயோட நிறைய அட்வான்டேஜஸ் நீ சொன்ன, ஆனா அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி சொல்லுவியா? இதில் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறதுனால நிறைய எனர்ஜி எல்லாம் வேணும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். வேற வந்து நிறைய பேருக்கு ஏஐனால ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கு, ஜாப் கிடைக்காது. இப்ப வந்து ஏஐ வந்து எல்லாத்துக்கும் வெர்ஸ்டைல் சொன்னேன்ல, ஆனா இது வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம்ல நம்ம ஹியூமன்ஸ் வந்து. சில ஏஐ வந்து சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏஐ வந்து எல்லா வேலையும் செய்ய முடியுமா? எப்படின்னா வந்து பிசிக்கல் ஒர்க்கும் இந்த இன்டலெக்சுவல் ஒர்க்கும் எப்படின்னா சர்ச் பண்ண ஆன்சர் கொடுக்கவும் செய்யும், இல்லைன்னா நம்ம ஏதாவது இந்த இண்டஸ்ட்ரி ரோபோட் மாதிரி வேலையும் செய்யும். அது மாதிரி ஏதாவது டெவலப் பண்ண வாய்ப்புண்டா? வந்து ஃபியூச்சர்ல வேணா அப்படி பண்ண வாய்ப்பு இருக்கு. நீ வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நீடட், அப்புறம் இது வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அனிமல்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதோட ஸ்டைல்ஸ் எல்லாம் பத்தி இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்த. என்னோட பேர் வந்து அலஸ்டர் ரூபல். என்னோட டாபிக் வந்து சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்விஃப்ட்ஸ் லைக் டெவலப்பிங் கிளீனர் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ரினியூவபிள் இன்டகிரேஷன். சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா யூஸிங் வெஹிக்கிள்ஸ், அதாவது நம்ம ஒரு வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்றோம், அந்த வெஹிக்கிள் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு கம்மியான கார்பன் எமிஷனை கொடுக்குது. அதாவது இந்த மாதிரி சஸ்டைனபிள் வெஹிக்கிள்ஸ்ல நம்ம ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். இந்த ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸ் வந்து ஜீரோ டெயில் டைப் எமிஷன்ஸ். இது வந்து ஈஸியா வந்து ரீஃபியூல் ஆகும். இது வந்து வாட்டர் வேப்பரை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணும். இது கார்பனை வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்துக்கும். எஃபிஷியன்ட் லாங் ரேஞ்ச் மொபிலிட்டி. இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபாஸ்டா ரீஃபியூல் ஆகிக்கும். அது மாதிரி இது வந்து நிறைய டிஸ்டன்ஸ் ரன் ஆகும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மாதிரி இல்லாம இது நிறைய டிஸ்டன்ஸ் ரன் ஆகும். லோக்கல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அதாவது இந்த மாதிரி லேப்ஸ் டெஸ்டிங் ட்ராக்ஸ் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணி இதோட டெக்னாலஜியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாத்வே டு ஹைட்ரஜன் எக்கானமி, அதாவது இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம எக்கானமியை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஹைட்ரஜன் வெஹிக்கிள் இது வந்து ரொம்ப என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை விட ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள். இதோட ஒர்க்கிங் வந்து இது ஃபியூயல் டேங்க் ஒன்று யூஸ் பண்ணும். இந்த ஃபியூயல் டேங்க்ல வந்து ஹைட்ரஜனை அதுக்குள்ள ஹை ப்ரெஷர்ல பம்ப் பண்ணி அது வந்து அதை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணும். இந்த ஃபியூயல் செல் ஸ்டாக்ஸ் வந்து இது வந்து ஹைட்ரஜனை ஒரு எலக்ட்ரிசிட்டியா வந்து கன்வெர்ட் பண்ணும். இதுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு, அதாவது ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர் பிளஸ் எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல வந்து நார்மலா அவங்க யூஸ் பண்றது பிஸ்டன் இன்ஜின். ஆனா இந்த ஹைட்ரஜன் பவர்ட் வெஹிக்கிள்ஸ்ல அவங்க யூஸ் பண்றது வந்து அந்த ஹை ப்ரெஷரை கொடுத்து அதை கம்ப்ரஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியா எடுப்பாங்க. இதோட அட்வான்டேஜ் வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன் பவர்ட் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்றது நம்ம இந்தியாவோட நெட் ஜீரோ கோலை வந்து அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது வந்து நார்மலா ஃபியூயல் இன்ஜின் எலக்ட்ரிக் இன்ஜினை விட ஹை எஃபிஷியன்சியா இருக்கும். இது வந்து குவிக் ரீஃபியூலிங், இது சீக்கிரமா ரீஃபியூல் ஆயிக்கும். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னா ஃபியூயல் வெஹிக்கிள்ஸ் மாதிரி டைம் எடுக்காது, டைம் எஃபிஷியன்சி. இதுல ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஹைட்ரஜன் பவர்ட் வெஹிக்கிள்ஸ்ல வந்து சீக்கிரமாவே ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம நிறைய ஸ்கில்டு பீப்புள் வந்து கம்மியா தான் இருக்காங்க. என்னென்ன கம்பெனிலாம் இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ வந்து ஒரு டாபிக்கா இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் மாடல் மாதிரி கொடுத்துருக்கு? இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மாடல் அப்படி கொடுத்துருக்கிறது வந்து இந்தியால வந்து டாடா கம்பெனி கொடுத்துருக்கு. அல்லாம வெளிநாட்டுல வந்து நம்ம ஹியூண்டாய் கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா BMW மாடல்ல ஒரு மாடல் வந்திருக்கு. நீ வந்து ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ரொம்ப பெஸ்ட்லாம் சொன்ன, அப்புறமா அதோட ஒர்க்கிங் பத்தி சொல்லி தந்த,
அப்புறமா ஹைட்ரஜன் எக்கனாமி பத்தி சொன்னேன். அப்புறம் ஹைட்ரஜன் வெஹிக்கிளோட அட்வான்டேஜ், அது வந்து டைம் எஃபிஷியன்சி அப்படின்லாம் நீ சொன்ன. இப்ப நெட் ஜீரோனா என்னன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நெட் ஜீரோனா அது வந்து இந்தியாவோட ஒரு கோல். அதாவது பை 2070ல இந்தியாவோட கார்பன் எமிஷன் வந்து நம்ம எவ்வளவு கார்பனை எமிட் பண்றோமோ அவ்வளவு கார்பனை கேப்சர் பண்ணி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. என் பேர் ஹர்ஷிகா அபிலாஷ். என்னோட டாபிக் ஸ்மார்ட் கிரிட் ஸ்டடி சப்ளை மாடர்னைசிங் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பெட்டர் எஃபிஷியன்சி அண்ட் ரினியூவபிள் இன்டிகிரேஷன். முதல்ல வாட் இஸ் ஸ்மார்ட் கிரிட்? இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இது டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணும். அப்புறம் இது வந்து மானிட்டர் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜ் பண்றதுக்கும் எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்டியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அப்புறம் கிரிட் சிஸ்டம் இன் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா இது வந்து ஒரு நெட்வொர்க். அது வந்து எலக்ட்ரிசிட்டியை பவர் பிளான்ட்ஸ் மூலம் ஹவுசஸ், ஸ்கூல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெனி அதர் திங்ஸ்ல சப்ளை பண்ணும். இது வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா நேஷனல் கிரிட், அப்புறமா தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ரியல் டைம் மானிட்டரிங் மூலம் லோட் மேனேஜ்மெண்ட், டூ வே கம்யூனிகேஷன். இது வந்து ஏன் நெசசரினா நம்ம மீன் தடையை குறைக்கும், அப்புறம் மின்சார சேமிக்கும், ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸை வந்து மேம்படுத்தும், பின்ன சூழல் பாதுகாக்கும். ஸ்மார்ட் கிரிட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா? அது வந்து ஹை இனிஷியல் காஸ்ட் அட்வான்டேஜ் பண்ணும். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் டிஸ்அட்வான்டேஜ். ஸ்மார்ட் கிரிட் அப்படின்னா லைக் நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியா எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இப்போ ஏதாவது நம்ம இன்வெர்டர் சோலார் பேனல் அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க, அதனால ஈஸியா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அதான் ஸ்மார்ட் கிரிட். ஸ்மார்ட் கிரிட்ஸை வந்து இப்போ நம்ம இந்தியால எங்கேயாவது யூஸ் பண்றாங்க? நிறைய கம்பெனிஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்புறம் நிறைய வீட்லயும் இருக்கு. இப்போ வந்து ஓன் டாபிக் வந்து ஓகே. இப்போ வந்து ஒரு சஜஸ்ட் சொல்லி அந்த என்னன்னா உங்க கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு.